அன்பின் பரலோக தகப்பனே, உடைய அளவற்ற அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏதோ இந்த மாலை வேளையிலும் சுவாமி, நாங்க கொஞ்சம் பேரா உடைய பாதத்துல வந்து உடைய வசனங்களை தியானிக்கும்படியாய் ஒன்று கூடியிருக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். நல்ல அருமையான சத்தியங்களை நாங்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறீர். ஏசாயா தீர்க்கன் மூலமாக நிறைய காரியங்களை எங்களுக்கு நீர் சொல்ல விரும்புகிறீர் சுவாமி. அதையெல்லாம் நாங்க எங்க வாழ்க்கையில அபியாசிக்க உதவி செய்யும். எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி சுவாமி, அவருக்கு எவ்வளவு காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நன்றியோடு நாங்க உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலும் நாங்க கற்றுக்கொள்கிற காரியங்களை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரோம். இந்த வேலையில எந்த பிரச்சனையும் வராம, தடைகள் வராம, ஆண்டவரே நாங்க ஒரு முழு மணி நேரமாய் உங்களுடைய பாத்திலிருந்து கவனிக்க கிருபை தாரோம். வர இருக்கிற மக்களை சீக்கிரமாய் அழைத்து வரோம். தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Amen. Amen. So welcome you all to the study. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்ம இந்த 5ஆம் அதிகாரத்தை துவங்கணும். போன வாரத்துல 5ஆம் அதிகாரத்தை தொடங்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்று நாம் அதை தொடருவோம். இந்த 5, 6 வசனங்கள்ல தான் நம்ம நிறுத்தணும் போன தடவை. சோ இப்ப நம்ம இதுல பார்க்கும்போது 5ஆம் வசனத்தை நம்ம இந்த முதல் 5 வசனங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா, கர்த்தர் வந்து இந்த ஏசாயா தீர்க்கன் இதை ஒரு பாட்டாய் பாடுகிறார். அவருக்கு காண்பித்த தரிசனத்தை அவர் ஒரு பாட்டாய் பாடினார். அந்த பாட்டாக பாடுறப்போ அந்த பாட்டுல அவர் என்ன சொன்னார்னா, இந்த இஸ்ரேல் தேசம் அல்லது இந்த யூதா தேசம், குறிப்பா ஏசாயா வந்து யூதா தேசத்தின் தீர்க்கதரிசி. ஆனாலும் சம்டைம்ஸ் இஸ்ரேல் என்கிற வார்த்தை இஸ்ரவேல் என்று கூட அவர் அதை குறிப்பிடுகிறார். எப்படியா இருந்தாலும் அவருக்கு சொல்லுவது வந்து முக்கியமா இந்த யூதயா தேசத்தை தான். இந்த யூதா தேசத்தை இந்த இடத்துல அவர் எப்படி அவருக்கு காண்பிச்சிருக்காருன்னு சொன்னா, ஒரு திராட்சை தோட்டமாக காண்பித்திருக்கிறார். அதுவும் அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு திராட்சை தோட்டமாக கர்த்தர் அதுல அதிக கரிசனையோடு அதை பாதுகாத்து, அதற்கு வேலி அடைத்து, அதுல இருக்கிற கற்களை எல்லாம் எடுத்து போட்டு, அதற்கு நல்ல உரமிட்டு, அதுல வந்து அவர் ஒரு தூர தரிசனத்தோடு, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த செடியை வளர்த்துறது மாத்திரம் அல்ல, செடி வளர்த்துற சமயத்திலேயே அது இன்னும் கனி கொடுக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்பாகவே அங்க அவர் என்ன செஞ்சாரு, ஒரு ஆலையையும் கட்டிட்டார். ஏன்னா இது வந்து மிகுந்த கனி கொடுக்கும், இந்த கனி மூலமா நம்ம நிறைய திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி அங்க ஒரு ஆலையையும் கட்டினதாக நம்ம பார்க்கணும். So what does this show? God has a purpose. நமக்கும் அதேதான், எல்லாவற்றிலும் அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. நாம இப்ப இருக்கிற அந்த திராட்சை செடியை பாக்குறோம், அதைதான் பாக்குறோம். ஆனா ஆக்சுவலா அவர் வந்து எவ்வளவு தூரம் போயிடுறாரு, ஒரு திராட்சை ரச ஆலையே உண்டாக்கிடுறாரு. அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட தான் எல்லாவற்றையும் செய்கிறார். நம்மை குறித்தும் கூட அப்படித்தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸ் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. He has his own expectation and he has his own plan. அதுக்கு நாம எப்படி ஈடு கொடுக்கிறோங்கிறது தான் முக்கியம். இப்ப அந்த திராட்சை செடி என்ன ஆச்சு, அவர் அவ்வளவு நற்குல திராட்சை செடியாய் வைத்து இவ்வளவு அக்கறையா காரியங்கள் எல்லாம் செய்தா அது வந்து எப்படிப்பட்ட கனியை கொடுத்துச்சு, கெட்ட கனிகளை கொடுத்தது. அந்த கனியில 3 காரியங்களை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிட்டர்னஸ் இருந்தது, ஃபவுல் ஸ்மெல் இருந்தது, பாய்சனஸ் டைப் ஆஃப் கிரேப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதாவது கசப்பு. இன்னைக்கு அந்த 3 நமக்கு குறித்து பார்க்கும்போது அந்த பாய்சனஸ்ன்னு சொல்லும்போது ஃபால்ஸ் டாக்டரின்ஸ்ன்னு சொன்னேன். நம்ம சபையில நமக்கும் கூட தேவையற்ற காரியங்கள், ஒருவேளை
கர்த்தருக்கு பிரதானப்படுத்தாத, கர்த்தரை நம்பாத, கர்த்தரின் மேல் முழு நம்பிக்கை வைக்காம வேற எதின் மேலாவது நம்பிக்கை வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இருந்தா அது வந்து நம்முடைய ஆத்மாவை பாய்சன் பண்ணும், பாய்சனஸ். ரெண்டாவது என்ன சொன்னா, ஃபவுல் ஸ்மெல். அப்படின்னா என்ன? நமக்கு கிறிஸ்துவின் வாசனை நம்மளிடத்துல விளங்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான இது என்ன? கிறிஸ்துவின் ஒளி நம்ம இடத்தில் இருக்கு, கிறிஸ்துவின் வாசனை நம்ம இடத்துல, நம்ம நற்கந்தங்களாய் நம்மை கர்த்தர் வைத்து ஒரு ரூம்ல ஒரே ஸ்மெல்லா, ஒரே ரோஸ் ஸ்மெல், அவ்வளோ பிளசன்ட் ஸ்மெல். எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருது, எங்கிருந்து வருதுன்னு தேடி பார்த்தா எங்கேயுமே எதுவுமே இல்லை. நோ வாஸ், நோ ஃப்ளவர்ஸ், நோ நத்திங். ஆனா அருமையான ரோஸ் ஸ்மெல். அப்புறம் பார்த்தா ஒருத்தரோட ஷூல ஒரு சின்ன களிமண் ஒட்டிட்டு இருந்துச்சான். அந்த களிமண்ணுடைய இதுல அந்த வாசம். அந்த களிமண் என்ன எங்கிருந்து வந்ததுன்னா, ஒரு பெரிய ரோசா தோட்டத்துல இருந்து அந்த களிமண் அவர் காலில் ஒட்டிட்டு வந்திருக்கு. அது அங்க விழுந்திருக்கு. அந்த களிமண் அவ்வளவு வாசனையா இருந்துச்சான். அந்த களிமண் மாதிரி தான் நாம. ரோஜா பூ இல்ல, களிமண் தான். ஆனா அது அவ்வளவு வாசனை கொடுத்துச்சான். அது மாதிரி கிறிஸ்துவின் வாசனையை சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் நாம். நம்மிலிருந்து அந்த கிறிஸ்துவின் வாசனை வெளியே வரணும். அவருடைய குணாதிசயங்கள் வெளியே வரணும். அவருடைய பெரிய காரியங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய தியாகம், அன்பு எல்லாம் நம்மிடத்துல இருந்து வெளியே பிரதிபலிக்கணும். அது இல்லாதபடிக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறான காரியங்கள், அவருடைய வெளிச்சத்தை, அவருடைய நற்குணங்களை மறைக்கிற மாதிரி நம்மிடத்தில் இருக்கிற காரியங்கள் தான் அந்த ஃபால்ஸ் பிராக்டிசஸ், அந்த ஃபவுல் ஸ்மெல். மூணாவது பிட்டர்னஸ், டேஸ்ட். நான் அந்த போன வாரத்திலே சொன்னேன், அந்த பிட்டர்னஸ் இஸ் டியூ டு அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட். நமக்குள்ளாக இன்னும் மன்னிக்கப்படாத, இன்னும் யாரையாவது மன்னிக்க முடியாத, இல்ல மன்னித்தும் மறக்காத, அப்பப்ப நினைச்சா அதே அதே வேகம் வரும். நம்ம என்ன சொல்லிடுறோம், மன்னிச்சுட்டோன்றோம். ஆனாலும் மனசுக்குள்ள அதே கோபங்கள், அதே வைராக்கியங்கள் நமக்குள்ளே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா வாட் வில் இட் கிவ்? இட் வில் கிவ் பிட்டர். சரியா? அப்போ இத வந்து நாம என்ன செய்யணும்? இந்த 3 காரியங்களை நம்மிடத்தில் இருக்கான்னு சொல்லி இந்த நாட்கள்ல நம்மளே ஆராய்ந்து கொள்ளணும். நம்ம முடிச்சோம். இப்போ இந்த 5, 6 வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, God is so depressed. அவர் வந்து is a merciful God, at the same time a righteous and just God. அதனால நம்ம என்ன பாக்குறோம்னா, நான் இப்போ அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன செய்வேன்னு நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. முதல்ல என்ன செய்யறாரு? வேலியை எடுத்து விடுகிறார். கொரோனா காலத்துல நமக்கு வந்து எவ்வளவு அவருடைய ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிச்சிருக்கோம். அந்த சீசன்ல எங்க ஃபேமிலிக்கு நாங்க ஒரு ப்ரொடெக்ஷனா நாங்க எல்லாரும் அதை எப்போ சொல்லிக்கிட்டே இருந்தது என்னன்னு சொன்னா, Psalm 91. காலையிலானோ ராத்திரியானோ எப்பனாலும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு எங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. அதை நாங்க அப்படியே ரிசைட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ அந்த வேலையை நான் எடுத்து விடுவேன் அப்படின்னா பாருங்களேன், நமக்கு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஒரு திராட்சை தோட்டத்துக்கு பன்றி உள்ள ஓடும், சின்ன சின்ன நரிகள். திராட்சை தோட்டத்துக்கே வந்து சின்ன நரிகள் அதிகமாய் உள்ளே ஓடும். போய் எல்லாத்தையும் பூ பிஞ்சுமா இருக்கிறதெல்லாம் பிச்சு எடுத்து போட்டுரும். உன்னத பாட்டுல நம்ம வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்துல, சிறு நரிகளை எடுத்து விடுங்கள் சொல்லி. ஏன்னா அது போய் என்ன செஞ்சு பூவையும் பிஞ்சையும் கடிச்சு கோதறி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ அந்த அடைப்பு, அதை தகர்ப்பேன். அப்ப என்ன ஆகும்? அது மிதியுண்டு போகும். இப்ப நம்மளுடைய அடைப்பு, நமக்கு இருக்கிற ப்ரொடெக்ஷன், நமக்கு இருக்கிற பாதுகாப்பை ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு வைங்களேன், அப்ப நமக்கு என்ன ஆகும்? பிசாசினுடைய எல்லா கிரியைகளும் உள்ள வந்துடும். இது வந்து சோதனை மாதிரி வரும். இது நமக்கு பாவம் செய்ய வைக்கும். அது மாத்திரம் அல்ல, நமக்கு தேவையற்ற காரியங்களை நேரிட செய்யும். சாபங்கள்,
பா- பாவங்கள், சாபங்கள், அது மாத்திரமல்ல வியாதிகள், பயங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா நமக்கு இருக்கிற அந்த வேலியை எடுத்துக்கிட்டான். இவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்படின்னு சொல்றாரு, அதை பாழாக்கி விடுவேன், அது ஒன்றுக்கும் இல்லாம ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முள் செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். இந்த முள் செடி நெரிஞ்சில் எல்லாம் எதுடைய சிம்பல்? பாவத்தின் சிம்பல். முதல்ல உலகத்துல அவர் படைக்கும் போது இந்த முள் செடியெல்லாம் அவர் படைக்கவே இல்லை. உலகத்துல பாவம் வந்த பிறகுதான் இந்த முள் செடியெல்லாம் வந்துச்சு. முள் செடி, குறுக்கு இதெல்லாம் வந்து பாவம் வந்த பிறகுதான் வந்துச்சுன்னு ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கிறோம். சோ Curse. ஆமா. அது என்ன சொன்னீங்களா? இல்ல சாபம் பாவத்தின் விளைவு கர்ஸ்ன்னு சாபம். சொன்னீங்க. எஸ் எஸ், கரெக்ட். முட்செடியும் நெரிஞ்சலும் சாபத்தினால் வந்தது. கர்த்தர் ஒரு தண்டனையா தான் அதை கொடுத்தாரு. அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன். அப்போ ஆல் சோர்சஸ் would be blocked. அப்ப நம்ம என்ன செய்வோம்? எப்படி இருப்போம்? அதனாலதான் கர்த்தரையே நம்பி அவரிடத்திலே நம்ம சரண்டர் பண்ணும்போது நமக்கு கர்த்தர் இறங்குவார். இல்லைன்னா அவருடைய தண்டனையை நமக்கு தருவார். இந்த களை எடுக்கிறது, நறுக்கப்படுறது, இதெல்லாம் வந்து நம்ம யோவான் 15ஆம் அதிகாரத்திலேயும் கூட நம்ம வாசிக்கிறோம். அவர் ஒரு செடியை வச்சாருன்னா அவர் முதல்ல செய்யறது என்னன்னா களைகளை எடுக்கிறாரு, கிளைகளை நறுக்கிறாரு. அப்பதான் அது நிறைய கனி கொடுக்கும். கனி கொடுக்கும், அது நிறைந்த கனி கொடுக்கும். அதுக்காகத்தான் அவர் அப்படி செய்யறாருன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப 7ஆம் வசனத்துல அது என்ன தெளிவா சொல்றாரு. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. அவர் வந்து தண்டிக்கணும்னே அவர் விரும்பல. அவர் நியாயம் செய்யவும் நீதி செய்யவும் தான் விரும்பினார். அவர் நன்மை செய்யத்தான் விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய விருப்பம். ஆனால் என்ன ஆச்சு? இங்க மக்கள் வந்து கர்த்தருடைய எண்ணத்திற்கும் அவங்க எண்ணத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இங்க அவர் பாட்டா பாடினாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப இங்க அவர் பாடும்போது, இன்னைக்கு நிறைய பேர் இந்த பேச்சாளர்கள்லாம் பேசுறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே அடுக்கடுக்கா மாற்றி மாற்றி அப்படியெல்லாம் பேசுவாங்கல்ல. ஒரே ரைமிங்கா கூட பேசுவாங்க. இப்படி முடிக்க முடிக்க அதே மாதிரி முடிச்சு பேசுவாங்க. அது மாதிரி இங்க வந்து அந்த எபிரேய மொழியில அவர் அந்த பாட்டுல எழுதும்போது எப்படி எழுதியிருக்காருன்னா, he looked for mispat but behold mispo அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னன்னா, அந்த மிஸ்பேட்டுங்கிற வார்த்தைக்கு ஒருவேளை அந்த டீ சொல்லலாமான்னு தெரியல, மிஸ்பா அப்படின்னு அந்த அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஜஸ்டிஸ், நீதி, நியாயம். ஆனா கிடைச்சது என்ன? மிஸ்போ. மிஸ்பா நாம மிஸ்போ அப்படின்னு வந்திருக்கு. ஒரு ஜஸ்ட் அத சவுண்டுல தான் வித்தியாசம். அப்படின்னா என்ன? ரத்தம் சிந்துதல். ஒரு நல்ல நியாயமான நீதியான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா இங்க வந்து இவங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அங்க என்ன வந்துச்சு? ரத்தம் சிந்துதலை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல சேக்வா, சேக்வா, அது டியும் சொல்லலாமான்னு தெரியல. சேக்வா அப்படின்னா அர்த்தம் வந்து ரைச்சியஸ்னஸ். ரைச்சியஸ்னஸ் சொன்னா நீதி. அதுக்கு பதிலா செக்வா பாருங்க, ரெண்டும் ஒரே மாதிரிதான் ப்ரொனவுன்சியேஷன். சேக்வா, செக்வா, அவ்வளவுதான். சேக்குவான்னு சொன்னா ரைச்சியஸ்னஸ், செக்குவான்னு சொன்ன டிஸ்ட்ரெஸ். ஒரு நல்ல நீதியை, ஆண்டவரோட நீதியை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு பதிலாக நிந்தையையும் கவலையையும் ஏமாற்றத்தையும் தோல்வியையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா
அவருடைய அந்த மக்களினுடைய நடவடிக்கையினால நம்முடைய நிலைமை இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நாம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நாங்க ஒருபோதும் இந்த காரியங்களை உம்மிடத்திலிருந்து, ஏன்னா நம்முடைய ஆண்டவர், நாம ஆண்டவர்கிட்ட அதுதான் நம்ம எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது. அவர்கிட்ட இந்த பக்கம் 100% இரக்கமுள்ள கம்பேஷனட் காட், லவ்விங் காட், பிளெஸ்ஸிங் காட். அடுத்த பக்கம் அதே போல he is a just God. ஒரு நாளும் காம்ப்ரமைஸ், மனுஷரை போல காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அன்பா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் எப்படி இப்படி தண்டிக்கலாம்? அப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்கவே நடக்காது. If you sin against, if you rebel against, if you put your trust on something else other than God, that is the greatest sin he has. He abhors. He will definitely punish. அதுதான் நாம பார்க்க, அந்த பாவத்தை தான் இந்த ஜனங்கள் செய்தாங்க. அதை செஞ்சிட்டு இருக்கிறோம், செய்யறோங்கிற உணர்வே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. கடைசி நாட்கள்ல கூட ஜனங்கள் எப்படியா இருப்பாங்கன்னா, பாவத்துல இருக்கிறோம், நாம தப்புவிக்கப்படணும், நமக்கு ஒரு பெரிய நித்திய வாழ்வு இருக்குது, நம்ம அதை குறித்து அதுல ஜாக்கிரதையா இருக்கணும், அதை இழந்துடக்கூடாதுங்கிற எண்ணமே இல்லாம உணர்வில்லாதவர்களா இருப்பார்கள்னு சொல்லி நம்ம வாசிச்சிருக்கோம். அதுதான் நம்ம இங்கேயும் பார்க்கணும். இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க பாருங்க, 8, 9, 10 வசனத்துல தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி, முக்கியமான விஷயம், செல்ஃபிஷ். தாங்க மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகும் மட்டும் வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோட வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. இப்ப 2 வீடு 4 காரு வாங்குறதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. ஆனா நான் மாத்திரம் வாங்கிக்கணும், மத்தவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? செல்ஃபிஷ்னஸ், கவர்ச்சியஸ்னஸ், மற்றவர்களுக்கு கிடைக்காம அந்த பொருளை அபகரிச்சுக்கிறது, அந்த அந்த இடத்தை தங்களுக்கு என்று அபகரிக்கிறது. அது அதிகாரத்தின் மூலமாகவோ அல்லது அரசியல் மூலமாகவோ அல்லது பணத்தின் மூலமாகவோ இல்லை ஏமாற்றி ஏழைகளை நீ ஒடுக்குகிறது நிமித்தமாகவோ இப்படியெல்லாம் செய்யறவர்களுக்கு ஐயோ. இந்த அதிகாரத்துல ஒருவேளை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 6 ஐயோ சொல்றாரு. ஐயோ ஐயோன்னு சொல்லி 6 விதமான மக்களுக்கு ஐயோ சொல்றாரு. ஓ, இங்கிலீஷ்ல WOE, ஓ. அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரத்தை அவர் இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். ஏன்னா 9ஆம் வசனத்துல என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொன்னா, இவர்கள் என் செவி கேட்க சொன்னது, சேனைகளின் கர்த்தர் என் செவி கேட்க சொன்னது என்னவா, மெய்யாகவே அந்த திரளான வீடுகள் என்னவாகும், போயிரும், குடியல்லாது இருக்கும், நாசமாய் போகும், பாழாகும். நேர்த்தியானவைகளான இந்த வீடுகள் எல்லாம் குடியில்லாது இருக்கும். கட்டுவாங்க, ஆனா அங்க போய் என்ன செய்ய முடியாது, போய் குடி இருக்க முடியாது. இவங்க ரொம்ப பிரயாசப்படுவாங்க, நிறைய செய்வாங்க, வாங்குவாங்க, பண்ணுவாங்க, அனுபவிக்க மாட்டாங்க. 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம், 10 ஏர் நிலமாகிய திராட்சை தோட்டம். அப்படி 10 ஏக்கரான்னு சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய ஏரியால திராட்சை தோட்டம் இருக்கும்போது அந்த திராட்சையில இருந்து வரக்கூடிய ரசம் பாருங்க, ஒரே படி ரசம் தரும். ஒரு கல விதை ஒரு குருணி விளையும். புஷல்னு சொல்லுவாங்க அளவு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு குருணி விளையும்னு சொல்றாங்க. சப்போஸ் நம்ம இதுல பார்த்த அளவு வச்சுக்கிட்டோம்னா, சப்போஸ் அந்த விதை ஒன் சாக் 5 kgs அப்படின்னு இருந்தா, அதோடைய விதை வர்றது நமக்கு பலன் 1 kg வந்தா அது எப்படி ப்ரொபோர்ஷனேட், அது எப்படி நம்ம சொல்ல முடியும், அது நல்ல விளைச்சல்னு சொல்ல முடியும்? இவ்விதமாய் அந்த மக்களை கர்த்தர் தண்டிப்பார்.
சோ அவங்க மேல அதனாலதான் ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி அவர் தண்டிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கவர்ச்சியஸ்னஸ் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஆசை. ஒரு என்னோட ஸ்டூடெண்ட், அவ வந்து ஒரு நல்ல பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணா. அவளும் நல்ல அவ ஓரளவுக்கு பணக்கார, அவ இன்னொரு நல்ல பணக்கார வீட்டுல கல்யாணம் பண்ணா. அவ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வரல. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் டிபார்ட்மெண்ட்க்கு வந்தபோது அவ சொன்னா, மேம் எல்லாமே அந்த வீட்டுல இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசிக்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, இப்ப நம்ம இங்க இப்ப நான் வந்து 1/2 எவ்வளவு சந்தோஷமா பேசி சிரிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அங்க எங்க வீட்டுல இருக்கவே இருக்காது. ஆளுக்கு ஒரு கார் இருக்கு. தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஆளுக்கு ஒரு கார் இருந்தாலும், இந்த கார் இப்ப லேட்டஸ்டா இன்னொரு கார் வந்திருக்குன்னு இதை வித்துட்டு இன்னொரு கார் வாங்குவாங்க. இல்லைன்னா இதையும் நிறுத்தி வச்சுக்கிட்டு இன்னொரு கார் வாங்குவாங்க. அப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த கேரேஜ்ல காரா நிக்கும். எதுல போகிறதுன்னு நம்ம சூஸ் பண்ணிட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னான். சோ அந்த அப்படிப்பட்ட ஒரு மக்கள். அவங்களுக்கு வந்து they will never be satisfied. நாம என்ன வாசிக்கிறோம் வேதத்துல? போதும் என்று மனதோடு இருக்கிறது தான், இறந்த பக்தி தான் சிறந்த ஆதாயம்னு வாசிக்கிறோம். இந்த கண்டென்ட்மெண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நமக்கு எவ்வளவு அளவோ எவ்வளவு தேவையோ, உனக்கு வாங்குறதுக்கு ஒருவேளை கெப்பாசிட்டி இருக்கலாம். God has blessed you, so you may have more capacity, but you should know how to use that finance for His glory. உனக்கு வாங்குற கெப்பாசிட்டி இருக்கு, நிறைய பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ நிறைய உன் மேலேயே வயலு மேல வயலு, வீடு மேல வீடு, கார் மேல கார் வாங்கணும்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்பணிக்கு அது நீ எப்படி எல்லாம் பிரயோஜனப்படுத்தலாம் அப்படின்னு நீ யோசிக்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அந்த மாதிரி இல்லாம இப்படி ஆசை உள்ளவர்களா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை அவர் தருகிறார். அதுதான் அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதாவது எப்படி ஒரு நரகத்துல தாகம், அந்த தாகம் அடக்கவே முடியாதோ. ஏன்னா அக்கினி இல்லையா, அவியாத தாகமாய் இருக்குமா, அன்குவென்ச்சபிள் தர்ஸ்ட். அது மாதிரி இந்த மக்களுக்கெல்லாம் அந்த ஆசை, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு பேராசை, கரெக்ட் வேர்டு, பேராசை அப்படி இருக்குமா. அதுதான் கர்த்தர் வந்து நம்ம இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, ஓடிடுச்சு. இப்படி ஆசையா கட்டின வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சா? ஆள் இல்லாத வீடு. பெரிய பெரிய நிலங்களை வாங்கி, வயல்களை வாங்கி, வீடுகளை கட்டி, கடைசியில அதுல ஒன்றும் அவங்களால செய்ய முடியல. ரீசெண்டா ஒரு டாக்டரை, அந்த டாக்டரை நாங்களும் கூட பார்த்தோம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கிறிஸ்டியன் டாக்டர். அவ்வளோ ஒரு அருமையான டாக்டர், வெரி ஸ்கில்ஃபுல். அந்த ஏரியாலேயே அவர் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஆனா அந்த டாக்டர் பயங்கர ஈஸியா பார்க்க முடியாது. ஏர்லி மார்னிங் போய் பார்த்தா தான் ஒரு 9 மணிக்காவது நம்ம போய் அவரை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டல் போயிடுவார், சர்ஜரி. ஸோ அப்படிப்பட்ட அந்த டாக்டரை பார்க்கும்போது அப்படியாக பிஸியாக, ஹைலி என்ன சொல்றது, ரெஸ்பெக்டட் பர்சன், திடீர்னு அவர் இறந்துட்டாருன்னு செய்தி வந்துச்சு. அவர் வந்து அதுல வந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, I am not able to perform well. Christian doctor, and so I commit suicide ன்னு போட்டிருக்காரு. எப்படி ஒரு பரிதாபமான முடிவு இல்ல? அவர் அவர் அவ்வளவு பெரிய டாக்டர், அவர் கம்பீட் பண்றக்கா ஆளே இல்லை அவருக்கே. அப்ப அதான் நான் சொல்றேன், எதையுமே எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை வயலு வீடு இப்படி எல்லாம் தான் இருக்கணும்னு இல்லை.
நமக்குள்ளேயே எதையாவது நாம வந்து அப்படி ஒரு முக்கியத்துவத்தை குறித்து நாம வைத்து கொண்டோமானால், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம அந்த இடத்துல வேற எதை வச்சு நம்ம பார்த்தாலும், நம்ம எதை செய்தாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது. அது நமக்கு திருப்தியையும் தராது. இது ஒரு வகை ஆஃப் கவர்ச்சியஸ்னஸ். அவருக்கு இது ஒரு வகை ஆஃப் டீப் பேஷன். He himself felt that he cannot perform well. முடியாது, இனி முடியாது அப்படின்னு அவரா நினைச்சிட்டு, ஒரு கிறிஸ்தவ டாக்டர் அது அவர் ஏன் அதை செய்ய முடியல? அந்த பழக்கமே இல்லை. ஒரு ஜெபிக்கிறதோ, தியானிக்கிறதோ, வசனத்தை வாசிக்கிறதோ, இந்த பழக்கம் இல்லாததுனால அவரால அங்க போய் தஞ்சம் அடைய முடியல. இவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை பார்த்தீங்களா? நமக்கு என்றைக்கும் வேலி யாரு? நம்ம ஆண்டவர். அவர் நம்மை வேலி அடைத்து காத்துக்கொள்கிறார். அந்த வேலி இல்லைன்னா இப்படிப்பட்ட ஈவில் திங்ஸ் வில் ஸ்லோலி கிரீப்பின். அது வேலை மூலமாவே வந்துடும், எது மூலமாவும் வரும். வந்து நம்ம மூளையை குழப்போம், நம்மள நிக்க விடாம, ஒரு ஸ்டேபிளா இருக்க விடாம, அப்படி இப்படின்னு யோசிக்க வச்சு அவர் தன்னை he committed suicide. So we have to be very, very, very careful. So bitterness, disappointment, எதுவா இருந்தாலும் சரி, அது கர்த்தரே சில சமயத்துல நமக்கு அனுமதிப்பார். ஏன்னு சொன்னா, இப்படிப்பட்ட துணிகரம் இருந்தால். இப்போ அடுத்த பெரிய ஒரு இது பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. இது இவ்வளவு தூரம் பண்ணாதான் ஐயோ இல்ல, ஸ்டெப்லயே ஐயோ தான். எவ்வளவு குடும்பங்கள் இதனால் பாழாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நியூஸ், பெரிய நியூஸே டாஸ்மாக்னு சொல்லி. பட் இதுதான் செய்திகள்ல என்ன கேள்விப்பட்டோம்னா, குவைத்து நாட்டுல பூரண மது விலக்கு இருக்கும். ஏன் நம்ம நாட்டுல இருக்கக்கூடாது? ஜெபிப்போம். இந்த டாஸ்மாக்ல ஊழல், டாஸ்மாக்ல மினிஸ்டர்ஸ் எல்லாம் இன்வால்வ்டு, எல்லா மனுஷரும் இருக்காங்க, பெரிய படிச்சவங்க, சின்னவங்க எல்லாரும் இருக்காங்க. இதனால எவ்வளவு குடும்பங்கள் நாசமாய் கொண்டிருக்கிறது. இங்க போட்டிருக்க இதை ரொம்ப முக்கியமா இந்த தீர்க்கன் சொல்றாரு. 2 இடத்துல ஆண்டவர் அதை குறித்து அந்த தீர்க்கனுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த ஜனங்கள் 2 முறை அதை சொல்லியிருக்கிறார், சாராயத்தை பற்றியே. ஐயோ அப்படின்னு போட்டிருக்கிறார். சோ இதை நான் விளக்கணும்னே நமக்கு அவசியம் இல்லை. 12ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அதன் நிமித்தமாய் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, குடித்து வெறித்து கொண்டாடி பார்ட்டி, மியூசிக், என்டர்டெயின்மெண்ட். இது வசதியா இருக்கிறவங்க இதெல்லாம் செய்வாங்க. வசதி இல்லாதவங்க வீட்டுல வந்து அடிச்சு உத பண்ணி பிள்ளைகளையும் வைஃப்ஸையும், இல்ல இந்த காலத்துல வைஃப்ஸும் குடிக்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? குடும்பமா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க. இதனால சண்டைகள் வருது. சண்டை வந்து எவ்வளவு தூரம் வருது? கொலை வரைக்கும் வருது. இன்னைக்கு நியூஸ்ல பாக்குறேன், கொலையில சம்பந்தப்பட்டவங்க 60 சிறார், ஸ்மால் சில்ட்ரன் இன்வால்வ்ட் இன் மர்டர் கேசஸ். இந்த மாதிரி பழக்கங்கள்னாலதான். சோ அதனாலதான் பாரத்தோட ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அங்க வசனம் 13 அதை தான் சொல்லுது. அதே இது ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Can any one of you read? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். Thank நீ you. அறிவை தாய். அது மாத்திரம் போதும். இங்க என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அங்க என்ன சொல்றாங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமான. ஓசியா இன்னொரு தீர்க்கதரிசி, அதே காலகட்டத்தில் இருந்த இன்னொரு தீர்க்கதரிசி.
அதனாலதான் வசனம் என்ன சொல்லுது, அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். They will not be satisfied. இது மேலோட்டமா பார்க்கும்போது இதுல என்ன தப்பு அப்படின்னு நாம ஒருவேளை யோசிக்கலாம். ஆனா இது தப்புன்னு தான் வேதத்துல பார்க்கணும். மதுபானம் ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல, ராஜாவுக்கு அழகல்ல. மது குடிக்கிறவன் எல்லாம் எப்படி இருக்கான், புத்தி கலங்கி போயிடுறான்னு தான் பார்க்கணும். தவறான பாதையில சென்று விடுகிறான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு மதுவை தவிர, மதுதான் இன்னைக்கு பிரச்சனை இல்லை, மது ஒரு பெரிய பேய். அதோட கூட இன்னொரு ஈக்குவலா என்ன இப்ப இந்த கேட்குதுன்னு சொன்னா போதை, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ், போதை பழக்கம் சின்ன பிள்ளைகள்ல இருந்து இருக்கு. வகுப்புல வாய்க்கடியில அந்த ஒரு பேக்கெட்டை வச்சுட்டு உட்காந்துடுறாங்க ஸ்கூல்ஸ்ல. அப்ப எப்படி பாடம் ஏறும்? சோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம உலகம் இருக்கு, நாமளும் இருக்கோம். அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, இதெல்லாம் இதுலதான் இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் ஃபார் தெம் டு நோ த ட்ரூ காட் அண்ட் த வேர்ட். அது தெரியாததுனாலதான் அவ்வளோ பெரிய டாக்டர் கூட அவரால் என்ன செய்ய முடியல, போய் ஆண்டவர்கிட்ட அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு தைரியத்தை பெற்றுக்கொள்ள முடியல, ஒரு நம்பிக்கையற்று போய்விட்டார். ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு, ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. because we have seen him. இப்ப பாருங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு. So we have to pray that our younger generation would be blessed. அவங்களுக்கு இந்த நம்பிக்கையை அப்படியாவது உள்ளத்துல அவங்களுக்கு இருக்கணும். அதுதான் நம்முடைய பேர்டனா இருக்கணும். ஏன்னா நாமெல்லாம் வந்துட்டோம், நமக்கெல்லாம் இப்ப ஓரளவு, ஒருவேளை நம்ம அளவுக்கு தான் ஈக்குவலா அந்த மாதிரி பெரிய ஆட்கள் இருந்தா கூட நாம் அப்படிப்பட்ட ஒரு முடிவுகளுக்கெல்லாம் டெஃபினட்டா போக மாட்டோம். ஆனா நம்முடைய அடுத்த ஜெனரேஷன்ஸ் எப்படி அதே நம்பிக்கையில இருக்கணுமே அப்படிங்கறதுதான் நம்முடைய பாரம். ஏன்னா அவங்களுக்கு சோதனையாய் பற்பல காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இங்க என்ன போட்டிருக்காருன்னா ஒரு கமெண்டேட்டர், those who forget about God because of their partying and entertainment, அது என்ன ஆகும்னு சொன்னா God will end their loves. அவங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் மாறி போய் அவர்கள் குழிக்குள் போகிற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடுவாரு. அந்த சமயத்துல அவங்க என்ன செய்வாங்களாம், கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு தண்டனைக்குள்ளாகிதான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்ன்ற நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னால நாம் இப்பவே இந்த நாட்களிலேயே கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட பழக்கங்களிலே நாம் போய் சிக்கிக்கொள்ள கூடாது. ஏன்னா அந்த ஹேபிட் அப்படியே நம்ம பிடிச்சிக்கும். நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருக்கோம்ல, ஹேபிட்னு சொன்னா ஹெச் எடுத்துருங்க, ஏ பிட் இருக்கும், ஏ எடுத்துருங்க, பிட் இருக்கும், பி எடுத்துருங்க, இட்டு இருக்கும். ஸோ ஹேபிட் வந்துருச்சுனாலே பிடிச்சிரும். சீக்கிரமா நம்ம என்ன செய்ய முடியாது, எந்த ஹேபிட்டா இருந்தாலும் சரி. இப்ப இவங்களுக்கு ஒருவேளை குடி அந்த மாதிரி காரியங்கள், போதை, அப்படிலாம். நமக்கு எப்படிப்பட்ட ஹேபிட் நமக்கு தான் தெரியும். சில ஹேபிட்ஸ் என்ன செய்யும், நம்ம விட்டு போகவே போகாது. ஸோ அதுக்கு நாம என்ன செய்யணும், அதுதான் இந்த நாட்கள்ல ஜெபித்து அதையெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவர்கிட்ட பலன் கேட்கணும். சரி, இப்படிப்பட்டவர்களுக்கு இங்க என்ன தண்டனைன்னு அவர் சொல்றாரு பாருங்க. பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. இன்னைக்கு இதே நிலைமைதான். ஏன்னா பெரிய கூட்டத்தை அங்க இழுக்கணும்னு தான் பிசாசு முயற்சித்து கொண்டிருக்கிறான். அதனால அவர்கள் மகிமை, திரள் கூட்டம், ஆடம்பரம் எல்லாம் எங்க போயிருமா, குழிக்குள்ள இறங்கி போவார்கள். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டுமையானவர்களின் கண்கள் பார்த்து போகும். யாருக்கு நிறைய வேதத்துல, நிறைய அதிகாரங்களில், இந்த புத்தகத்திலையுமே
இந்த மேட்டிமையை அவர் அதிகமாய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பெருமை 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 பெருமையை எதிர்க்கிற தேவன். ஞாபகத்துல நம்ம வச்சுக்கணும். நமக்கு ஏன்னா எந்த விஷயத்துக்கு தான் மேட்டிமை, எந்த விஷயத்துக்கு தான் அந்த பெருமை வரும்னு தெரியல. எதுக்கோ வந்துருது, நம்மள அறியாம வந்துருது. பேச பேச நமக்குள்ள ஒரு பெருமை வந்துருது. அந்த உடனே நம்மளுடைய நிலைமை எப்படி ஆயிடுதுன்னா இந்த மாதிரிதான் மெட்டிமை ஆயிடுது. அடுத்தவங்களை தாழ்த்து பார்க்கறதுக்கு we won't hesitate, but that is a very bad sin. God does not want it. God opposes such people. கர்த்தர் இங்க வேலி எடுத்த மாதிரி கர்த்தர் நம்மை எதிர்த்தாருன்னா நம்மளால இருக்க முடியுமா? நிச்சயம் முடியாது. சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குகிறார். இப்படி இந்த ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருப்பாராம்? உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்ட இடமெல்லாம் மேயும், கொளுத்தவர்களுடையதாயிருந்து பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். செல்வந்தர்களா ரொம்ப பெருமையா வயலுக்கு மேல வயலை வாங்கி நிலத்துக்கு மேல நிலத்தை வாங்கினா யாரோ ஒருத்தர் என்ன செய்வாங்க? அதை அனுபவிப்பார்கள். பிரசங்கியும் அப்படித்தானே சொல்றாரு. பிரசங்கி புஸ்தகத்திலேயே நம்ம அப்படிதான் பார்க்கணும். யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சு வைப்பான், அதை வேற ஒருத்தர் வந்து அனுபவிப்பான். when it is not blessed by God. அதே சமயம் 126 சங்கீதத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம்? கையின் பிரயாசத்தை யார் சாப்பிடுவா? கர்த்தருக்கு சாப்பிடுவார். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம். அவன் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். சோ இதுதான் நம்ம வாசிக்கிற ஒரு கான்ட்ராஸ்ட் காரியங்கள். சோ அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, இந்த கூட்டத்தார்ல அவங்க இவ்வளவு செய்யறாங்கல்ல, ஆடி பாடி கொண்டாடுறாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு பாவமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர்ல பாருங்க, ஈவன் இன் கிறிஸ்டியன் சர்ச்சஸ், கிறிஸ்டியன் கல்ச்சர்ல வர்ஷிப்னு சொல்லிட்டு என்னெல்லாம் செய்யறாங்க, அதெல்லாம் வந்து பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க வாழ்றாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போகிறார்கள். அந்த உணர்வே வரமாட்டேங்குது. இது பாவம் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து நமக்கும் ஏன் அப்படின்னா, they should know the word. வசனம் என்ன சொல்லுது? நீ உலகத்தான் அல்ல. நீ உலகத்துலதான் வாழ்ற, ஆனா நீ உலகத்தான் அல்ல. உன்னை நான் ரத்தத்துல கழுவுன உடனே நான் உன்னை என்ன பண்றேன்? உன்னை செட் அபார்ட் பண்றேன், செப்பரேட் பண்றேன். ஏன்னா நான் பரிசுத்தர், அந்த மாதிரி நீயும் பரிசுத்தனா இருக்கணும்னு விரும்புறேன். நீ என் பிள்ளையா இருக்கணும்னா நீ பரிசுத்தனா இருக்கணும். நீ என்னுடைய பரிசுத்த ராஜ்யத்துல பிரவேசிக்கணும்னா நீ பரிசுத்தனா இருந்தாதான் அங்க வர முடியும். அழுக்கான கந்தையை போட்டுக்கிட்டு அங்க வர முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு வர பிச்சைக்காரன் ட்ரெஸ்ல வந்தா உள்ள விடுவோமா? ஒரு ஹோட்டலுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறான். ஒரு ஹோட்டல்ல சப்போஸ் யூ கோ டு a ஸ்டார் ஹோட்டல் வித் ஒரு கேஷுவல் ட்ரெஸ், யூ வில் நாட் பி அலவுட் இன்சைட். கேட்லயே நிறுத்திடுவான். உங்க ட்ரெஸ் சரியில்லை, நீங்க இந்த இடத்துக்கு வர முடியாதுன்றோம். அப்போ அதுக்கே அந்த கதைனா, பரலோகத்துல தேவராஜ்யத்துக்கு நம்ம போகும்போது, பரிசுத்த ராஜ்யத்துக்கு நம்ம அழுக்கு கந்தையோட போக முடியுமா? அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, சங்காரமாகி போகிறார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காம்ப்ரமைசிங் டெண்டன்சி, எல்லாவற்றையுமே காம்ப்ரமைஸ் பண்றது. இதுல என்ன தப்பு, இது என்ன, இப்படியா இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸ்கியூசஸ்லயே வளர்ந்துட்டு வரும். சர்ச்சும் அப்படிதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. They are compromising everything in the name of celebration, in the name of entertainment. ஆனா கர்த்தர் அதை விரும்புவதே. இந்த 18ஆம் வசனத்துல பாருங்க,
அவர் ஒரு சிச்சுவேஷனை சொல்றாரு. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து, நம்ம எப்படி இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறோம்னா, நம்முடைய பாவத்தை அப்படியே இதுல ஒரு மாட்டு வண்டியில தூக்கிட்டு வர்ற மாதிரி, காற்றுலோடு அது மாதிரி நம்ம பாவத்தை தூக்கிட்டு வரமா. நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. அப்படியெல்லாம் தூக்கிட்டு வர்றவங்க என்ன சொல்லுவாங்களாம், இப்ப நம்ம மாதிரி யாராவது அவங்களுக்கு ஐயோ இது தப்புங்க, கர்த்தர் தண்டிப்பாரு, கர்த்தருக்கு இது பிரியம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொன்னா, இப்ப செய்யட்டுமே, ஆண்டவர் என்ன தண்டிக்கட்டுமே, ஏன் என்ன தண்டிக்கல, இப்ப ஏன் எனக்கு ஒண்ணும் நடக்கல, நீங்க சொன்னீங்க இது தப்புன்னு எனக்கு ஒண்ணும் நேரம் இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஐயோ. அடுத்த ஐயோ, சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. ஆலோசனை, பரிசுத்தருடைய ஆலோசனைய அவங்க என்ன சொல்றாங்க, நடக்கட்டுமே, என்ன நடக்கும், எப்படி நடக்கும், சோ வாட். ஐயோ. மூணாவது ஐயோ, தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும். இது அடுத்தது, இது டோட்டல் மாரல் ரிவர்சல். இப்படியும் கூட்டம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, நாம எது சரின்னு சொல்றோமோ அது தப்பு அவங்களுக்கு. அது நம்ம சொல்றது சரிய தப்புன்னு சொல்றாங்களோ இல்லையோ, தப்ப சரின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஹோமோசெக்சுவாலிட்டி, ஐயோ அவங்க பாவம், அவங்களும் மனுஷர் தானே, அவங்களையும் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணுமே. ஆர்ச் பிஷப்ல இருந்து சர்ச்சஸ்ல அலோவ் பண்றாங்க. எடுத்த உடனே முதல்ல இருந்து நமக்கு ஆதியில இருந்தே ஆண்டவர் அது பெரிய பாவம், மன்னிக்க முடியாத பாவம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கு அலோவ் பண்ணி சொல்றாங்க, சர்ச்சஸ் அலோவ் பண்றாங்க. பரிதாபமான நிலைமை இது. அதுதான் சொல்றேன், எது அப்படின்றது அந்த லைன் ஆஃப் டிமார்கேஷன் இருக்கணும். இத நம்முடைய சுய உணர்வுகளை கொண்டு அதை நாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. we must always look through the eyes of God. அவரோட biblical standard. அதுக்கு you must know the word. வசனம் தெரிஞ்சாதான் அது ரைட்டா தப்பான்னு தெரியும். ஆவியானவர் உங்ககிட்ட இருந்தாதான் அது சரியா தப்பான்னு உணர்த்துவாரு. இது ரெண்டும் இல்லைன்னா முடியாது. ஆவியானவர் உனக்குள்ள எப்போ வருவாரு, நீ ரட்சிக்கப்படும் போது. உனக்கு வசனம் எப்ப தெரியும், ஆவியானவர் சொல்லி கொடுக்கும் போது. இது ரெண்டுமே இல்லைன்னா இப்படிதான் பண்ணுவாங்க. என்ன சொல்றாங்க, இருளை வெளிச்சங்கிறாங்க, வெளிச்சத்தை இருளுங்கிறாங்க, கசப்பை தித்திப்புங்கிறாங்க, தித்திப்ப கசப்புங்கிறாங்க. டோட்டல் திஸ் ஹோல் சிச்சுவேஷன், the second woe is for people who reverse morality. இன்னைக்கு உலகத்துல அதெல்லாம் நடக்குது இல்ல. எங்க ஒரு டாக்டர் எங்களுக்கு இந்த எய்ட்ஸ் பத்தி பேசினார். இப்போ எய்ட்ஸ் பத்தி பேசும்போது அவர் he was talking about all safety measures. அப்ப எனக்கு பொறுக்கவே இல்லை. டாக்கிங் டு யங் பீப்புள், நீங்க ஒரு நல்ல மாரல் லிவிங் இருக்கணுங்கிறத சொல்றத விட்டுட்டு நீங்க டிசீசஸை எப்படி டிசீஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அதுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு தவறான ஒரு போதனை இல்லையா அப்படின்னு சொன்னா அந்த டாக்டருக்கு அது புரியல. ஏன்னா இஸ் நாட் அ கிறிஸ்டியன். அவங்க எல்லாம் அந்த லைஃப்லயே இருக்கிறவங்க. அதனால அவர் இப்ப நீங்க சொல்ற சொசைட்டி எல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல இல்லவே இல்லலாமா, நீங்க என்ன கற்காலத்துல இருக்கீங்க? இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில அடல்ட்ரி, இந்த மாதிரி அந்த செக்ஸ், என்ன சொல்றது, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் are to be respected. They can respected or not, that's different, but sex work is என்ன சொல்றது, accepted அப்படிங்கிறார். யங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க இந்த மாதிரி மைண்ட பொல்யூட் பண்ணாதீங்க டாக்டர் சொல்லிட்டேன். இப்படி காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு உலகம், சமுதாயம் இந்த நிலைமையில் இருக்கிறது. மூணாவது ஐயோ யாருக்கு,
தங்கள் பார்வைக்கு ஞானிகளும் தங்கள் எண்ணத்துக்கு புத்திமான்களுமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ. கொரிந்தி சபையும் இப்படிதான் இருந்துச்சு. தங்களுக்கு மிஞ்சி எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கேயும் அதேதான். எப்பவுமே நம்ம அதை ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு Self தாழ்மை righteousness. செல்ஃப் பூஸ்டிங். தங்களையே அவங்க பெருசா நினைச்சுக்கிறது செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். Righteousness. அது ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னா ரொம்பவே கொஞ்சம் நல்லா ஸ்பிரிச்சுவலா கொஞ்சம் நல்லா ஜெபிக்க தெரிஞ்சிருச்சுன்னா மற்றவங்க எல்லாரும் பாவிங்க. தாங்க தான் பெரிய ஆட்கள், புத்திமான்கள். எல்லாரையும் நீ பாவிங்கிறது, நீ தப்புங்கிறது, நீ வந்து என்ன சொல்றது, சாபம் சொல்றது, இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்னு சபிக்கிறது. அதுதான் நம்ம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். அவர் வரும் நாளுக்கு முன்பாக நம்ம யாரையுமே தீர்க்க கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? நாம ஜட்ஜ் பண்ணி அவங்கள குற்றவாளின்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நாம சொன்னதுனால இல்ல, வேற யாரோ சொன்னதுனால உண்மையாவே அவங்க மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட வந்துட்டுவாங்க. ஆனா நாம தீர்ப்பு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பு நிற்கும். அந்த தீர்ப்புக்கு நாம வந்து பதில் கொடுக்கும். we become accountable for that. எப்பவுமே முந்தி நம்ம என்னமே யாரையுமே என்ன செஞ்சிடக்கூடாது. நமக்கு அத ரொம்ப குவிக்கா வரும். நிறைய நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். ஒரு பொருள் காணணும்னா உடனே நம்ம என்ன நினைப்போம், இந்த மாதிரிதான் வேலை பார்த்துச்சு, அவங்க எடுத்துப்பாங்களோ, அவங்க செஞ்சிருப்பாங்களோ, அவங்க எடுத்துட்டாங்களா, உடனே நமக்கு அடுத்த செகண்ட் வரும். அந்த மாதிரிதான் வரும். இல்ல யாராவது வந்துட்டு போனாங்கன்னா இவங்க எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல இவங்கதான் இந்த மாதிரி கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போயிட்டாங்களா, ஏதாவது நம்ம குவிக்கா அடுத்தவங்க மேல பிளேம் போட்டுருவோம். அன்னையில இருந்து எவாளை அதே தான் செஞ்சா. அந்த பாவம் நம்ம கிட்ட இருக்கதான் செய்யும், இன்றைக்கும் இருக்கு. இதுல ரொம்ப கான்சியஸா நாம இருக்கணும். அப்படி அவசரமா நம்ம செஞ்சிடக்கூடாது. அப்படியே செய்தாலும் உடனுக்குடனே ஆண்டவர்கிட்ட நாம என்ன செஞ்சிடணும், மனம் பொருந்தி அதற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது பாவம், அது ஒரு பாவம். நாம பாவம்னு ஏதேதோ பெரிய லிஸ்ட் வச்சிருக்கோம். இப்படி சின்ன சின்ன பாவங்களை நாமளும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கோம். We have to be very, very careful. The cartload of sin like a beast of burden, parading your sin around and shaking your fist in the face of God. பாவத்தை எடுத்துக்கொண்டு parading the sin, shaking the fist in the face of God. எவ்வளவு தைரியம், எவ்வளவு துணிகரம். இது ஒரு கமெண்டேட்டர் அதை அப்படியே ஒரு டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கிறார். இஃப் யூ டோன்ட் லைக் இட், லெட்ஸ் see what you will do. பார்த்துக்கங்க, யார்கிட்ட கேட்குறாங்க? கடவுள்கிட்ட கேட்குறாங்க. நான் தூக்கிட்டு இப்படி எல்லாம் நடப்பேன், நான் இப்படி எல்லாம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க, என்ன உங்களால என்ன செய்ய முடியும் என்னன்னு கடவுள்கிட்ட கேட்குறேன். அந்த அளவுக்கு மைண்ட் என்ன ஆயிரும்னா, இருதயம் கடினப்பட்டு போகும், மனம் குருடாகி போகும், பாவத்துல அப்படியே அதான் பவர் ஆஃப் சின். அதுதான் பவர் ஆஃப் சின். நம்ம பாவத்தை கண்டு பயப்படணும், பாவத்துக்கு நம்ம விலகி ஓடணும். ஏன்னா பாவமுடைய பவர் வந்து எப்படின்னா நம்மளுடைய எல்லா ஃபேக்கல்டிஸையும் பாதிச்சிடும், எல்லாத்தையும் அது நம்பாக்கிரும், நமக்கு தெரிஞ்ச காரியங்களை எல்லாம் மறக்க வச்சிரும். அது அப்படியே கிரீப்பின் ஆகி ஃபுல்லா நமக்குள்ள அது ஒரு பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா மாறிடும். We have to be very, very careful. இந்த பெரிய பெரிய ரைட்டர்ஸ், ஏர்னஸ்ட் ஹெமிங்வேன்னு நமக்கு தெரியும். அவர் பெரிய எஸ்ஏயிஸ்ட், அவர் பெரிய நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. ஆனா அவர் வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான ஈவில் இம்மாரல் லைஃப், ஆல்வேஸ் ஹேவிங் விமன். அவரும் இதே தான் செஞ்சாராம், shaking his fist in the face of God in defiance. ஆனா கடைசி நாள்ல ஒரு நாள், கடைசி காலத்துல இந்த மனுஷனுக்கும் அவருடைய ஒரு காலகட்டத்துல பாருங்க, எந்த மனுஷனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா இருந்தாலும், அவனுடைய வாழ்க்கைய சிந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் வருது. அந்த நேரத்துல
அவனுடைய அவன் செய்த காரியங்கள் அவனுக்கே அது வந்து எப்படி இருக்குமா, ஒரு பேர்டனா இருக்கும். இவரால தாங்க முடியல. அவர் வாய்க்குள்ள கண்ணை வச்சு சுட்டுட்டார். ஹிட்லர் பாத்தீங்களா, எவ்வளவு பேரை கொன்னாரு. அவரும் அப்படித்தான் போய் அவர் தன்னையே சுட்டு கொண்டாருன்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் ரெக்கார்டு இருக்கு. சின்க்ளேருங்கிறவர், அவருக்கு ஒரு லிட்ரரி ஜீனியஸ். அவரு பெரிய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் எல்மர் கேண்ட்ரின்ற ஒரு கிறிஸ்டியானிட்டியை பற்றி ஒரு நாவல் எழுதியிருக்கிறாரு. அதுல கிறிஸ்டியானிட்டியை பற்றி அவர் சொல்லும்போது ஒரு ப்ரீச்சரை பற்றி எழுதுறாரு. அதுல அவரை வந்து ஒரு ட்ரங்கன், இம்மாரல், கேம்பிளிங், ஃபூல் அண்ட் ஃப்ராடுன்னு ஒரு கிறிஸ்டியன் ப்ரீச்சர் சொல்றார். இன்னைக்கு துணிகரமாய் ஊழியக்காரங்களே இப்படி எல்லாம் பேசுற கூட்டம் இருக்கு. யார வேணாலும் என்ன வேணாலும் பேசுறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னு பாருங்க. அவர் பெரிய ஜீனியஸ் தான். ஆனா கடைசி நாட்கள்ல யாரும் இல்லாம அனாதையா ஒரு தனியா ஒரு கிராமத்துல ஒரு தனி என்ன சொல்றது, ரேர் தேர்ட் ரேட் கிளினிக்ல அவர் வந்து அவருடைய கடைசி நாட்களை செலவழித்தார். நண்பர்கள் இல்ல, கூட இருந்து எல்லாரும் இவர் சொல்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசினவங்க எல்லாம் ஒருத்தரும் இல்லை. தனிமையில தன்னுடைய கடைசி நாட்களை செலவழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல டிஎல் மூடி பெரிய பிரசங்கியார். அவருடைய கடைசி நேரங்கள் எப்படி இருந்தது? இதோ நான் பரலோகத்தை திறந்திருக்கிறதை காக்கிறேன், ஆண்டவர் இரு கையும் விரித்து என்னை அழைக்கிறார், எனக்காக காத்திருக்கிறார்னு சொல்லி ஸ்தேவான் சொன்னது போல இவரும் சொன்னார், டிஎல் மூடியும் சொன்னார். வித்தியாசம் பார்த்தீங்களா? மல்கியா 3ல வாசிக்கிறோம், ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன், வித்தியாசத்தை காண்பிப்பேன். உண்மையுள்ள தேவன். நாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல முடிவை நாம் பெற்றுக்கொள்ள செபிக்கணும். விலையா ஒரு 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 சரியான முன்மாதிரி இல்லைதான். ஆனா அவன் வந்து ஒரு பேசும்போது, அவர் ஒரு தீர்க்கதரிசியா பேசும்போது சொல்றாரு, என்னுடைய மரணம் நீதிமான்களுடைய மரணம் போல் இருப்பதாகன்னு அவர் சொல்றாரு. என்னாகும் 23ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். அதை கேட்ட பிறகு நான் நினைச்சுக்கிட்டேன், ஐயோ இது என்னோட ஜபமா இருக்கணும். நீதிமான்களுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. அப்போ அவன் ஜெபிக்கிறான், என்னுடைய மரணம் நீதிமான்களுடைய மரணமா இருக்கு. நானும் எனக்கு கூட அதை ஒரு ஜபமா வச்சுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டேன். நிச்சயமா இல்லையா? நம்ம மரணம் அப்படி இருக்கணும். ஏன்னா வாழ்க்கை பேசுறதை விட அந்த மரணம் தான் நிறைய பேசும். நிறைய பேருடைய லைஃப் மாறினது ஃபியூனரல் சர்வீஸ்ல தான். ஏன்னா அவங்க வாழ்க்கையினுடைய அந்த வெயிட் அங்கதான் தெரியும். அங்கதான் கர்த்தருடைய பெரிய காரியங்கள் நடக்கும். மோர் தேன் ப்ரீச்சிங், மோர் தேன் லிசனிங் டு வாட் பீப்புள் ப்ரீச், தேர் டெத்ஸ் வில் ஸ்பீக். அப்படிப்பட்ட ஒரு மரணமாய் நம்முடைய மரணமும் இருக்க வேண்டும் என்று நாமும் ஜெபித்துக் கொள்ளணும். எனவே இட் இஸ் அ டைவர்ஷன். இங்க பார்த்தோம்னா ஹியர் இஸ் மாரல் பர்வர்ஷன். அதான் மாத்தி மாத்தி சொல்றாங்க இல்லையா? இருளை லைட்டுங்கிறாங்க, லைட்டை இருளுங்கிறாங்க, தித்திப்பை கசப்புங்கிறாங்க, கசப்பை தித்திப்புங்கிறாங்க. arrogant conceit-ன்றாரு. arrogant conceit. Woe to those people who think they are clever in their sight. இது ரொம்ப காமன் இல்லை, ரொம்ப காமன். நம்ம ஒர்க் ஸ்பாட்ல எல்லாம் நிறைய நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு உண்மையாவே ஒண்ணுமே தெரியாது, ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவங்க செய்வாங்க, நடப்பாங்க, பேசுவாங்க. அவங்க முன்னால நம்ம ஒண்ணுமே பேச முடியாது. So they are wise in their sight, but woe to them ன்னு சொல்றாரு. So கடைசி ஐயோ. இதுல 6 ஐயோ சொன்னேன். இந்த 3 முன்னால ஒரு தடவை சாராயம், அதுக்கு முன்னால ஒரு ஐயோ. இப்போ கடைசியா 8ஆம் வசனத்துல இருந்து பரிதானம் வாங்குறவங்க. திரும்பவும் இந்த இடத்துல சாராயம் சொல்றாரு பாருங்க. ஏன்னா அந்த மக்கள் அவ்வளவு ஊறி போயிருந்தாங்க. வைன் வந்து அவங்களுக்கு ரொம்ப காமன்.
அந்த வைனை 2 விதமா குடிக்கணும். ஒண்ணு வந்து கிரேப் ஜூஸ், இன்னொன்னு வந்து ஃபெர்மெண்டட் வைன். இந்த கிரேப் ஜூஸை தான் எல்லாரும் குடிப்பாங்க, எல்லாரும் குடிக்கலாம். ஆனா இவங்க எல்லாரும் அதை மதுவாக்கி குடிக்கிறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அதுலயே ஊறி போய் கிடக்காங்க. வீரர்களாகட்டும், பராக்கிரமசாலிகளாகட்டும், சாதாரண பணக்காரங்களாகட்டும், மனுஷர்களாகட்டும், யாரானாலும். அது மாத்திரம் அல்ல, இங்க என்ன பார்க்கிறோம், பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து, the judges, lawyers, நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ. எவ்வளோ ஐயோ, உண்மையான ஐயோ. எத்தனை பேர் ஜெயில ஃபால்ஸ் அக்யூசேஷன்ல உள்ள இருக்காங்க. நம்ம சர்ச் பாஸ்டர்ஸ் சும்மா போய் பிடிச்சு பிடிச்சு வெள்ளிக்கிழமை உள்ள போட்டுருவாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே கோர்ட் கிடையாது. ஜெயில உட்காந்து அவங்களுக்கு பயங்கர ட்ரீட்மெண்ட், அடி உத, யாருமே இல்லை. அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்காது, வெயில்ல வர முடியாது. ஃபால்ஸ் அக்யூசேஷன் எல்லாம் எதுக்கு? யார்கிட்ட இருந்தாலும் காசை வாங்கி அவன் இருந்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு. இன்னைக்கு நடைமுறையில நடக்கிற அனைத்து காரியங்களையும் எத்தனை வருஷம் பிஃபோர் கிரைஸ்ட் 700 பிசியில ஏசாயா எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதினது எதுவாவது நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து வித்தியாசமா இருக்கா? எல்லாமே இருக்கு. அன்னைக்கு அந்த மாதிரி குடிகாரர்களை என்னன்னு சொல்லுவாங்களா? சாட், SOT, சாட். சாட்ஸ்னா அடி குடி பீப்பாய். இந்த பீப்பாயின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல இப்படி ஒரு பெரிய சாக்கு மாதிரி இருக்கும், தோலிலேயே செய்யப்பட்டிருக்கும். தோலிலேயே செய்யப்பட்டு அதுக்கு ஒரு வாய் இருக்கும், அதுக்கு ஒரு மூடி இருக்கும். அது ஃபுல்லா வைன், அது ஃபுல்லா என்னது, அது சாராயம், பீப்பாய். அந்த மக்களையுமே பீப்பாயின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிச்சு குடிச்சு பீப்பாய்க மாதிரி இருப்பாங்க. குடிகாரர்கள் எல்லாவற்றையும் மதிப்பை இழந்தவர்கள், கேவலமாய் தெருவில் இருக்கிறவர்கள். சோ இந்த ஜனங்களுக்கு இருந்த 7 பாவங்கள் என்னன்னா, இன்னைக்கு நமக்கும் இந்த பாவங்கள் இருக்கு. 6 ஐயோ சொல்லியிருக்காரு, 7 பாவங்கள். பில்லிகிரஹாம் கூட 7 deadly sins சொல்லியிருக்காரு. இதே இல்ல, அவர் பேரை சொல்லியிருக்காரு. ஆனா இங்க நம்ம பாக்குறோம் மெட்டீரியலிசம், வயலுக்கு மேல் வயல், வீட்டுக்கு மேல் வீடு, மெட்டீரியலிசம். ட்ரங்கன், பிளஷர் சீக்கிங். ட்ரங்கன், அதுலயே கண்டினியூ, அதுல கமா போட்டு என்ன இருக்குன்னா பிளஷர் சீக்கிங். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் வைசஸ் எல்லாம். டிஃபயன்ட் சின்ஃபுல்னஸ், பாவம். ஆனா அதையே என்ன சொல்றது, துணிகரம். யார் என்ன செய்யக்கூடும், எனக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, என்னை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அது மாரல் பர்வர்ஷன். எது சரியோ அது தப்பு, எது தப்போ அது சரி. எல்லாத்தையும் மாத்தி ரிவர்சல், மாரல் ரிவர்சல். arrogant conceit, தாங்க தான் பெரிய அறிவாளிகள், தங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. arrogant conceit, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ரிலீஜியஸ் பீப்புள் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். வேர்ல்ட்லியா இருக்கிறவங்க தாங்க தான் அறிவாளிகள்னு இருக்கிறவங்க. ஃபைனலா கரப்ஷன், பரிதானம். ஸோ இந்த 7 பாவங்களும் அன்றைக்கு யூதா மக்கள்கிட்ட இருந்தது. இன்றைக்கும் நம் மத்தியிலும், நம்முடைய சமுதாயத்திலும், நம்முடைய சபையிலும், குடும்பங்களிலும் இந்த காரியங்கள் நிறைய இருக்கு. ஒருவேளை 7 இல்லைன்னாலும் இதுல 1, 2 கூட இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம். அதை இந்த நாட்கள்ல நம்ம என்ன செய்யணும், எப்படியாவது அதை மாற்றிவிட நாம் முயற்சி எடுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு, மணி 8 ஆயிடுச்சு. சரி, அதனால அதை இதோட நிறுத்துறேன். அடுத்த வாரம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு ரொம்ப அருமையான அதிகாரமாகிய 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். எசாயா புத்தகத்துல நிறைய அதிகாரங்கள், எல்லாமே ரொம்ப அருமையான சத்தியங்கள். அதுல 6ஆம் அதிகாரம் ஒரு ஹெவன்லி சீன், அது ஒரு
தனிப்பட்ட விசேஷத்தை வருது. ஸோ அந்த 6ஆம் அதிகாரத்தையும் அதுக்கு முன்பாக இந்த மீதியான இந்த வசனங்களையும் முடிச்சிட்டு அதுக்கு போவோம். அடுத்த வாரத்துல அதுக்கு போவோம். இப்போ நமக்கு டைம் ஆயிடுச்சு. யாராவது ஜெபிக்கிறீங்களா? சிஸ்டர் விமலா ஜெபம் பண்றீங்களா? சரி சரி. யா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியப்பா, நன்றியோடுமே துதிக்கிறேன் சபா. இந்த நாளிலும் கூட நாங்கள் அனைவருமாக ஒன்று கூடி இந்த பைபிள் ஸ்டடியில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி சுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியிலையும் கூட ஆண்டவரே நாங்கள் இந்த 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எப்படி எப்படி அந்த 700 BC-லேயே ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன காரியங்கள் அனைத்தும் இப்பொழுதும் இந்த நேரத்திலும் இந்த காலத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக அறிகிறோம். ஆண்டவரே நீங்க தான் கிருபையாக இறங்க ஏசப்பா, இறங்க. அவங்களுக்கு எல்லாருடைய முடிவு என்னது என்பதையும் நாங்கள் ஐயோங்கிற சொல்லியிருக்கோம். முடிவு எப்படிங்கிறதையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அதையெல்லாம் நாங்களும் அறிந்து இங்கு இப்பொழுது இருக்கிற இன்னும் இருக்கிற காலங்களை காட்டிலும் இனி வருகின்ற ஜெனரேஷன்ஸ் ஆண்டவரே அதை எவ்வாறு இருக்கணும், எப்படி நம்ம காலத்துல இருக்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம இருக்கக்கூடாது, அதையெல்லாம் தவறுன்னு கூட தெரியாத அளவுக்கு காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. ஒரு ஃபேஷன்ங்கிற அளவுல போய்கொண்டிருக்கிற இந்த காலத்திலே நாங்கள் இருக்கிறோம்ப்பா. நாங்கள் வருகிற ஜெனரேஷன்ஸ்க்காக, எங்களுடைய பேத்திமார் பேரம்பேத்திமாருடைய ஜெனரேஷன்ஸ்க்காக, இனி வருகிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் இது கொண்டு இன்னும் அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கக்கூடிய பாரத்தை நீங்க எங்களுக்கு தந்து வழிநடத்துமாறு கெஞ்சிரேசப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம். இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு எந்த தடை இல்லாத நாங்கள் இதில் பங்கு பெறுவதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி சுரேசப்பா, ஸ்தோத்திரம். இன்னும் அதை நாங்கள் எங்களுடைய கேட்கிறது மட்டும் இல்லாது நாங்கள் இன்னும் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அதற்காக அதிகமாக ஜெபிப்பதற்கும் நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுமாறு கெஞ்சிரோம். இன்னுமாக ஆண்டவரே நீங்க சகல காரியங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாங்க பங்கு பெற்ற ஒவ்வொரு கரத்துல கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்துல கொடுக்கிறோம். எல்லாருமாக நாங்க இணைந்து ஆண்டவரே எங்களுடைய நாட்டுக்காக மக்களுக்காக ஜெபிப்பதற்கு நீர் ஒவ்வொரு கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நீங்க ஆண்டவரே நான் இந்த பைபிள் ஸ்டைல் பங்கு பெறுவதற்கு நீங்க கொடுத்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். நடத்துகிற அந்த சிஸ்டரையும் கூட நாங்க நம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். தொடர்ந்து அவங்களை வழிநடத்துங்க. அந்த இருமணில இருந்து இன்னும் நல்ல பரிபூர்ணமான சுகத்தை நீங்க அவங்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க ஏசப்பா. இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியிலும் ஆண்டவரே அவங்க தொடர்ந்து எங்களுக்கு நடத்துறதுக்கு நீர் கொடுத்த கிருபைக்கா உங்க கோடாகோடி ஸ்தோத்திரம். நீங்களே சகல காரியங்களையும் பொறுப்படுத்துங்க. உங்க துதி கனம் மகிமை எல்லாவற்றும் உமக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேள்வி பிதாவே. ஆமென். Amen. Thank you very much, sister. Thank you. God bless you. Thanks everyone. Good night. Good night. Good night.